பண்ணாதீங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களுக்காக. கன்மலையானவர்னு யார் தெரியுங்களா? கன்மலையானவர் என்றால் எப்போதும் மாறாதவர். நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் உங்களை தாங்கி நிற்பவர். அவர்தான் தேவன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு நாள் நிக்கோதேமு என்ற மனிதன் இரவில் இயேசுவை சந்திக்க வந்தாங்க. அவங்க வாழ்க்கை மாற்றம் தேவைன்னு வந்தாங்க. அப்போது ஏசப்பா சொன்னார், மறுபடியும் பிறக்க வேண்டும். அதற்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அந்த இயேசுவை இன்று உங்கள் வாழ்க்கையும் மாற்ற முடியும். அவரே உங்களோட கன்மலை. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாம். கன்மலையான கர்த்தாவே, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் கொடுங்க. அவர்களின் பயம், கவலை எல்லாம் நீக்குங்க. உம்மை நம்பி நிற்கும் பலம் தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமேன்.